தமிழே, உன்னுடைய தமிழ் மகள் உன்னை வணங்குகிறேன். தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம், அவைக்கு என்னுடைய மறுவணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புக்குரிய நாள்ல சாதனையாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு சாதனை களத்திலே நின்று என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதிலே நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். அதை கடந்து மன நிறைவாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பல மாவட்டங்களுக்கு முன்னோடியா இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பல சாதனையாளர்களுக்கு முன்னோடியாக இருக்கிற இந்த காஞ்சி எக்ஸலண்ட்ல நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய முதல் உரை இந்த களத்துல. உண்மையாகவே என்னுடைய பல சிறப்புக்குரிய மேடைகள்ல இந்த மேடையையும் நான் ஒரு சிறப்புக்குரிய மேடையாகத்தான் கருதுறேன். அந்த வகையில எனக்கு வாய்ப்பளித்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அம்பேத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கெல்லாம் மகளிர் தின விழா இல்லையா? இன்னைக்கெல்லாம் நமக்கு நம்முடைய அலைபேசி எடுத்தோம்னா வாழ்த்துகள்லாம் நம்மளை பார்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு வாழ்த்து. இத்தனை நாள் நம்மளை கண்டுக்கிட்டாங்களா இல்லையான்லாம் நமக்கு தெரியாது. இந்த நாள் எந்த பக்கம் திரும்பினாலும் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க எல்லாரும் வாழ்த்து மழை நமக்கு பொழிகிறாங்க. ஆனா பெண்கள் என்பவர்கள் இந்த ஒரு தினத்தில் மட்டும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான் பெண்கள். ஏன் பெண்கள் கொண்டாடப்படணும் அப்படின்றா, பெண் என்பவள் பிறப்பதும் இருப்பதும் வாழ்வதும் வளர்வதும் படிப்பதும் பணிக்கு செல்வதும் பொருளாதாரத்தில் தன்னை மேம்படுத்திக் கொள்வதும் தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதும் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதும் வாழ்வதும் சாதாரண விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட பெண்கள் நிச்சயமாக வெற்றிசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாம் வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், அவங்க அந்த துறையில பயணிச்சுட்டு இருக்காங்க, வேகமா ஓடிட்டு இருக்காங்களே, அவங்க பின்னாடியே நம்மளும் ஓடலாமா? இவங்க இந்த துறையில சாதிச்சுட்டு இருக்காங்களே, நமக்கு அது சரியா வரமாட்டேங்குதே அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் இருந்தா நம்ம அதெல்லாம் தூக்கி தபடி பொடி ஆக்கணும். என்னன்னா, நமக்கான பாதை எது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அந்த பாதையில தெளிவா சரியான முயற்சியும் சரியான நேரத்தில் பயிற்சியும் இருந்தா நிச்சயமா நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக நான் இந்த இடத்துல சொல்றோம். ஏன் பெண் கல்வி அப்படிங்கிறத இந்த அளவுல நம்ம போற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல வீட்டுல எல்லாம் பெரியவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, நம்மளை விட சின்ன பிள்ளைங்க நம்ம தம்பிங்க இருப்பாங்க, ஏன் வயதானவங்களுடைய பையன் கூட அங்க இருப்பாங்க. அந்த நேரத்துல வீட்டை பத்தி ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தெரியாம அங்க போய் எட்டி பார்த்துட்டா கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொம்பளை பிள்ளைக்கு இங்க என்ன வேலை? முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம், இப்ப பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேலை? இப்ப காலங்காலமா நம்மள என்ன சொல்றாங்கன்னா, பொம்பளை பிள்ளைக்கு என்ன இங்க வேலை, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு வேலை, இப்படியேதான் சொல்லி சொல்லி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு புறம் தள்ளப்பட்டு அதெல்லாம் எதிர்த்து போராடி இந்த இடத்துல வந்து இருக்கிற நீங்கள் எல்லோருமே வெற்றியாளர்கள் அப்படிங்கிறதுல ஒரு கடுகளவும் சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன். ஏன்னா பேச்சுரிமை அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமா கிடைச்சிடல, வீட்லயே பேசுறதுக்கு உரிமை இல்லை. இன்னைக்கு மேடை போட்டு பேசுறோம், அது பேசுறத 4 பேர் கேட்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மாற்றம் தானே. பெண் பிள்ளைகள் பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற சமூகம் தான் இந்த சமூகம். நமக்கு நிறைய நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், சிலரெல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு, நம்மளே போராடி இருப்போம். பொம்பளை பிள்ளை தொடர்ந்து பிறந்தா ஆம்பளை பிள்ளைக்காக காத்துட்டு இருந்த வீடுகள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு நான் கண்கூடா பாக்குறேன், பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்கிற பெண்களை விட எனக்கு பெண் பிள்ளை தான் வேணும்னு கேட்கிற அப்பாக்கள் அதிகமாயிட்டாங்க. நிச்சயமாகவே நாம் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. எங்க தொடர்ந்து பொம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை வந்துருச்சே, அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை வேணாம், ரெண்டும் என்னோட 2 வரம்பா. நான் ஒரே ஒரு அம்மா தான் எனக்கு இருந்தாங்க, இப்ப 2 பொம்பளை பிள்ளை வழியில எனக்கு 2 அம்மாக்கள் இருக்காங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்ற ஆண்கள் நிறைந்த சமூகத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா ரொம்ப பெரிய விஷயம் தானே. பெண் கல்வி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது. கல்வி அப்படின்னா படித்த ஒருவரை தலை நிமிர வைப்பது அல்ல. கல்வி என்பது படித்த ஒருவரை தலை நிமிர வைப்பது அல்ல, அங்கு தலை குனிந்து இருக்கிற தலைமுறையையே தலை நிமிர வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுதான் கல்வி. என் தாத்தாவால நிமிர்ந்து நடக்க முடியல, என் பாட்டியால நிமிர்ந்து நடக்க முடியல, எங்க அம்மாவால தன்னம்பிக்கையோட நடக்க முடியல, நான் இன்னைக்கு தன்னம்பிக்கையோட நடிக்கிறேன் அப்படின்னா பாரதியோட வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, இது நமக்கு கொடுத்தது கல்வி மட்டும்தான், வேற எதாலையும் இது சாத்தியப்படவே முடியாது. நிறைய இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்க பெண்களை பார்த்து கேட்பாங்க சமூகத்துல, அவளுக்கு என்னப்பா கவலை, சிரிச்சுக்கிட்டே இருக்கா பாருங்க, சந்தோஷமா இருக்கா போல இருக்கு, அவளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து இந்த சமூகம் சொல்வதுண்டு. சமூகத்தை தாண்டி தெரிஞ்சவங்களே சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தாதானே அவங்க பாட்டுக்கு புஸ்தகத்தை தேடிட்டு ஓடுறாங்க, மறுபடியும் வந்து இருக்கிறாங்க, வீட்டை பத்தி ஏதாவது தெரிஞ்சாதானே அப்படின்னு கேட்பாங்க. உண்மையாகவே என்னன்னா, அழுகிற பெண்களுடைய பின்னாடி இருக்கிற சோக கதைகளை விட சிரிக்கிற பெண்களுக்கு பின்னாடி இருக்க சோக கதைகள் அதிகம்.
மனசுக்குள்ள இருக்கிற குமுறல் அதிகம். யாராவது நல்லா இருக்கியா சாமி அப்படின்னு சொல்லி நம்ம தலையை தடவி கேட்டுட்டாங்க அப்படின்னா உடனே கொட்டிட தயாராக இருக்கிற எத்தனையோ செய்திகள் நம்ம கிட்ட கொட்டி கிடக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய புன்னகையின் வாயிலாக நம்முடைய அழுகையை மறைத்து கொண்டு நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம்னா எப்படியாவது ஜெயிச்சிடுவோம் தங்கம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு கட்டத்தில் சரியான முயற்சியும் பயிற்சியும் நம்மை வெற்றி பெற வைக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகமே இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், என்னப்பா 10 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கேன், 5 வருஷமா ஓடிட்டு இருக்கேன், 4 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கேன், என்னை விட முயற்சி கம்மியா இருக்கவங்க எல்லாம் மேலிடத்துக்கு போறாங்களே அப்படிங்கிற சந்தேகம் ஒருபோதும் வரக்கூடாது. ஏன்னா முதல்ல யார் மேல யார் நம்பிக்கை வைக்கணும்? என் மேல என் அப்பா அம்மா நம்பிக்கை வைக்கலங்க, என் தாத்தா பாட்டி நம்பிக்கை வைக்கலங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்பலங்க அப்படின்னு சொல்றதை விட முதல்ல என்ன நான் நம்பணும். ஆனந்த சேனியை நம்பினால்தானே இந்த சமூகம் நம்பும். அது மாதிரி நம்மள நம்பினாதான் இந்த சமூகம் நம்பும். அப்ப கல்வி அப்படிங்கிற ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கும் பொழுது நம்ம தைரியமா இருக்கணும். அப்ப பாரதிதாசனுடைய வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடுப்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதைப்படி, அறம்படி பொருள்படி, அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி, புற பொருள்படி நல்லபடி, புகு படிப்படியாய் புலமை வருமென் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி தெரிந்துபடி, இல்லையேல் தீமை வந்துடுமே மறுபடி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றிபடி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, படித்தால் நீ படிப்படியாக முன்னேறலாம் என்பதைத்தான் பாரதி சொல்லியிருக்கிறாரு. அதுல துளி அளவும் நமக்கு சந்தேகமே தேவையே கிடையாது. அதையெல்லாம் கடந்து இந்த சமூகம் பெரிய விமர்சனங்கள் என்ன வைக்கும் அப்படின்னா, நீ என்ன பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கியா, உன் குடும்பமே இந்த நிலைமையில இருக்கு, ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு போக கூடாதா, கிடைக்கிற பயணத்துல நீ பயணம் பண்ணக்கூடாதா, குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்காம உனக்கான பாதையிலேயே நீ ஓடணுமே அப்படின்னு நிறைய விமர்சனங்களை நம்ம மேல வீசிக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கெல்லாம் அழுதுட்டு புலம்பிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா இந்த உலகத்துல எந்த சாதனையாளர்களுமே உருவாக்கி இருக்க மாட்டாங்க. நீங்க சாதனையாளர்களுடைய புத்தகங்களை வரலாறெல்லாம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்ற சமூகமா இந்த சமூகம்? இல்ல, கல்ல வீசுற மாதிரி சொல்ல வீசுவாங்க. கல்லுல அடிபட்டா கூட ஒரு நாள்ல சரியாயிடும், சொல்லுல அடிபட்டா வாழ்க்கை முழுக்க சரியாகாது. ஆனா அப்படிப்பட்ட சொல்லுல குத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆயிடும், இந்த பெரிய கலெக்டர் ஆயிடுவீங்களா, எடுத்த உடனே அதான் கேட்பாங்க. கலெக்டர் ஆகிறதுக்கும் நமக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நிச்சயமாக நாம் அதை செய்ய வைப்போம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தியே காட்டணும். என்னை பற்றி அண்ணா சொல்லும் பொழுது சொன்னாங்க, அந்த குழந்தை பிறந்து 2வது நாளாகவே நான் சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அந்த தெம்பு எனக்கு எப்படி கிடைத்தது, இந்த தருணத்துல சொல்லும் பொழுது எனக்கே அப்படியே சந்தோஷமா இருந்தது. நான் தான் அதை பண்ணனா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு பேரானந்தம் எனக்கு கிடைத்தது. 15 நவம்பர் 2025 மாலை 8:25 என்னுடைய இரவு 8:25 என்னுடைய குழந்தை பிறக்கிறாங்க. காலையில இருந்து பிரசவ வேதனை. ஒண்ணு என்னை இருக்கவை இல்லைன்னா எடுத்துக்கப்பாங்கிற நிலைமைக்கு நானே போறது. அதுக்கு அடுத்த நாள் 16ஆம் தேதி வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு எப்ப கிளம்புவோம் தான் நான் கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் கர்ப்பமா இருக்கும் பொழுதே அந்த தேதியை நாங்க குறிச்சிட்டோம். 17ஆம் தேதி மாவட்ட மைய நூலகத்துல பட்டிமன்றம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி தேதியை குறிச்சிட்டோம். சரி, குறிச்சாச்சு, சொல்லியாச்சு. கரெக்டா 15ஆம் தேதி அட்மிட் ஆயாச்சு. 16 வீட்டுக்கு வந்துட்டேன். 17ஆம் தேதி காலையில எனக்கு நூலகத்துல இருந்து அழைப்பு கொடுத்தாங்க. நந்தகுமார் ஐயா அப்படிங்கிறவங்க அழைப்பு கொடுத்தாங்க. பாப்பா யாரு வராங்க பட்டிமன்றத்துக்கு, யாரு உனக்கு பதிலா யாரை வர வைக்கிற? எனக்கு பதிலால நான் யாரை வர வைக்கல, நானே தான் வரேன். என்ன அன்னைக்கு பிள்ளை வயிற்றுக்குள்ள இருந்தது, இப்ப கையில இருக்குது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த தெம்பை எனக்கு கொடுத்தது, உடலளவிலும் மனதளவிலும் என்னை சரி செய்தது நான் நம்பிய தமிழ். பாரதி சொன்ன வாசகம் படி, வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ பிறந்தவள் அல்ல, வாழ பிறந்தவள், துன்பங்களை எல்லாம் சேர்த்து நான் ஆழ பிறந்தவள் அப்படிங்கிற தெம்பை எனக்கு கொடுத்தது தமிழ் மொழி தான். அப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்பணும் அப்படின்னா முதல்ல நம்பிக்கை வேணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும். நம்பிக்கை இல்லாத இடத்துல எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கணும். ஒரு கணவன் மனைவினா நம்பிக்கை இருக்கணும். இல்லை அப்படின்னா நிம்மதியாவே இருக்க முடியாது, பைத்தியம் பிடிச்சிரும். அப்பா மகள்னா நம்பிக்கை இருக்கணும், அம்மா பையனா நம்பிக்கை இருக்கணும், அண்ணன் தங்கச்சிக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். இப்ப நம்பிக்கையின் அடிப்படையில தானே நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்ட காலத்துல ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த நம்பிக்கை அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாதுல்ல. இங்க வரேன்னும் பொழுது எனக்கு ஒரு கதை கண்ணில் பட்டது. ஒரு 4 மெழுகுவர்த்திய ஒரு பெண் பிள்ளை பத்த வச்சுட்டு அதை எரிய வச்சுட்டு வெளியே போனாங்களாம். 4 மெழுகுவர்த்தியை எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். லேசா காத்து வீசும் பொழுது மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சான். அந்த மெழுகுவர்த்தி பேரு அமைதியான். அமைதிங்கிற மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சு.
அடுத்த மெழுகுவத்தி கொஞ்சம் தாக்கு பிடிச்சி பார்த்துச்சு நம்மள மாதிரியே. சரி இன்னும் கொஞ்ச நேரம் எரிவோன்னு அதால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அதுவும் கொஞ்சம் காத்தடிக்கும் பொழுது அப்படியே அணைஞ்சிருச்சு. அந்த மெழுகுவத்தி பேரு அன்பு. 3வது மெழுகுவத்தி ஐயையோ நானும் அணைஞ்சிடக்கூடாது, அப்புறம் இந்த சொசைட்டி சமூகம்லாம் நம்மள என்ன சொல்லும் அப்படிங்கிற பயத்திலேயே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். 3வது மெழுகுவத்தியும் நிறைய காத்தடிக்கும் பொழுது அதுவும் அணைஞ்சிருச்சான். அது அறிவுங்கிற மெழுகுவத்தி. 4வது மெழுகுவத்தி மட்டும் எப்படியாவது நின்றுகிட்டே இருந்துச்சான். அந்த பெண் பிள்ளை ஓடி வந்து பார்த்துச்சான். 4 மெழுகுவத்தி ஏற்றி வச்சேன், 3 மெழுகுவத்தி அணைஞ்சிருச்சே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தான். உடனே 4வது மெழுகுவத்தி சொன்னிச்சான், நான் இருக்கேன், 4வது மெழுகுவத்தியாகிய நான் இருக்கேன், என்னை கொண்டு நீ அந்த 3 மெழுகுவத்தி ஏத்திக்கலாம். நான் தான் நம்பிக்கை என்கிற மெழுகுவத்தி. நம்பிக்கை என்கிற மெழுகுவத்தி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அமைதியும் கிடைக்கும், அன்பும் கிடைக்கும், அறிவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதணும், அரசு அதிகாரிகள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில ஓடிட்டு இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் பெரிய அழுகையே என்ன இருக்கும்னா, நேரம் காலம் பார்க்காம படிச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய விசேஷங்களுக்கு போகணும்னு தோணாது, தேவையில்லாம நேரத்தை விரயம் பண்ணணும்னு தோணாது. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்குமே, நம்ம அப்பா இன்னும் கொஞ்சம் சாமி உன்னால முடியும்னு சொன்னா நல்லா இருக்குமே, நம்ம அண்ணன் கொஞ்சம் இன்னும் துணை நின்னா நல்லா இருக்குமே, நம்ம சொந்த பந்தம் கொஞ்சம் எதுவும் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் வாய மூடிட்டு இருந்தா கூட நம்ம நிம்மதியா ஓடுவோமே, நிறைய பெண்கள் நினைப்பது உண்டு. ஆனா இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்காது. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறத விட எப்பயுமே சாதனையாளர்களை பார்த்து இந்த சமூகத்திற்கு ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த பயத்தை எப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னா, பொம்பளை பிள்ளை வெளியே போனா ஒழுங்கா இருக்காது, பெண் பிள்ளைய படிக்க வச்சா கேள்வி கேட்கும், கேள்வி கேட்பதற்கு இந்த சமூகத்துல என்ன பேர் அப்படின்னா திமிரா பேசுறா அப்படின்னு. ஒருவேளை கேள்வி கேட்பதற்கு பெயர் திமிர் என்று இந்த சமூகம் நம்மை பறைசாற்றினால் அது திமிர்தான் என்று சொல்லிவிட்டு போவதை விட வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான், விடுங்க, அது திமிர் தான், அது நல்ல திமிர் தானே, யாரையும் கெடுப்பதற்காக அந்த திமிர் வரல. என்னை நானே வாழ வைத்துக் கொள்ள வேண்டும், என்னை நானே செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திமிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டே இருக்கணும். இது எல்லாம் கடந்து பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எமோஷனலா வீக்கா இருப்போம். எப்பயுமே ஆம்பளை பிள்ளை என்ன சொல்லி வளர்ப்பாங்கன்னா, ஆம்பளை பிள்ளைடா அழக்கூடாது அப்படின்னுவாங்க. பொம்பளை பிள்ளை அதனால அழுதுருச்சு அப்பனா ஆண் பிள்ளை அழக்கூடாது என்று சொல்லி வளர்ப்பதும், பொம்பளை பிள்ளைனா அழுதுருவான். நீங்க பெரும்பாலும் இந்த சாவு வீடுகள்ல பார்த்தாலே பாப்பீங்க, ஆண்கள் வந்து ஓடிட்டே இருப்பாங்க, பெண்கள் அழுவதற்காகவே உட்கார வைத்திருப்பாங்க. அப்ப காலம் காலமாக கட்டமைக்கப்பட்டது பெண் குழந்தைன்னா அழணும் அப்படின்னு. நிச்சயமாக பெண் பிள்ளைகள் அழ வேண்டும். எப்போதுனா, நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு மேடையில வந்து நின்று நம்முடைய மொத்த அழுகையையும் பேர் ஆனந்தத்தில் கொட்ட வேண்டும். அது வரைக்கும் அழாதீங்க, கட்டி வச்சிருங்க அந்த அழுகைய. அந்த இடத்துல நீங்க அழும்பொழுது நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு மதிப்பு இருக்கும். அது வரைக்கும் நம்ம அழுதோம் அப்படின்னா இந்த சமூகம் நம்முடைய அழுகையை கேட்காது. கத்துனாலும் கேட்காது, கதறினாலும் கேட்காது, கொட்டி தீத்தாலும் கேட்காது. யாருமே எனக்கு துணை இல்லைன்னு நினைக்கிறத விட எனக்கு படிப்பு துணை இருக்கு, படிப்புக்கு நான் துணை இருக்கேன். இன்னைக்கு ஆனந்த ஷைனி சொன்னாங்க, முனைவர் பட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனந்த ஷைனிக்கான அடையாளம் முனைவர் பட்ட ஆய்வாளர், தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவர், பட்டிமன்ற பேச்சாளர், தேடல் குழு நிறுவனர், இப்படி பல அடையாளங்களை சுமந்து கொண்டிருந்த ஆனந்த ஷைனிக்கு பின்புலம் என்று எதுவும் இல்லை. சொத்து பத்துன்னு எதுவும் கிடையாது. சொந்த பந்தத்தை தேடி ஓடவே கிடையாது. உங்களைப் போலவே எத்தனையோ நாட்கள் சொல்ல முடியாத வேதனைகளோடு குமுறலோடு என் இதயத்தை பின்னி பிணைந்து வைத்திருந்த நாட்கள் எத்தனையோ உண்டு, இன்னைக்கும் உண்டு. ஆனா நம்ம ஓடிதானே ஆகணும். நம்ம யார் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம ஓடியே ஆகணும். நம்ம எங்க தெரியுமா அழக்கூடாது, எப்படா இவ அழுவான்னு ஒரு 4 பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னால முடியல, நீ சொன்னதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்லுவோன்றதுக்காக வலை வீசி நம்மளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம கடல்ல வலை வீசி மீனை தேடுவோமோ அந்த மாதிரி நம்மளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க முன்னாடி போய் உட்காந்து என்னால முடியலன்னு சொல்லிடக்கூடாது, அவங்க முன்னாடி அழக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம ஓடி ஆகணும். அப்படிங்கிறதுக்காகவாவது நிச்சயம் நம்ம ஓடி ஆகணும். வள்ளுவருடைய வரிகள் வரும், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இது கல்விக்கான குரல். நீங்க பாத்தீங்கன்னா துணைக்கால் இல்லாம இருக்கும், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அப்ப பெண்ணுக்கு கல்வி அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா துணைக்காலே தேவையில்லை. எங்க கட்டியவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி நிச்சயமாக கைவிடாது அப்படிங்கறத தாங்க எல்லோரும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். பெரும்பாலான இடங்கள்ல நான் இந்த கதையை படிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கதை. எங்கெல்லாம் போறனோ அந்த கதையை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகளுக்கும் இடையே நடந்த உரையாடல். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கெல்லாம் தெரியும் அது எவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லிட்டு மகளோட உரையாடுறது.
அப்ப அப்பா ரொம்ப சோகமா இருக்காரு, முடியல, வாழ்க்கையில வேதனை. நமக்கெல்லாம் இருக்க மிகப்பெரிய கேள்வி அதுதானே, வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா பாத்துக்கலாம், பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா என்னையா பண்றது? இந்த பக்கம் பார்த்தா ஜோனு பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா ஜோனு பிரச்சனை, அப்படியே திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா அங்க அதை விட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையா இருந்துச்சுன்னு அப்பா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. பொண்ணு ஓடி வந்து, பொண்ணுக்கு வந்து அம்மா அழுகையை கூட பாத்துருவாங்க, அப்பா அழுகையை பார்க்க மாட்டாங்கல்ல, ஓடி வந்து அப்பாட்ட கேக்குறான், அப்பா ஏன்ப்பா இப்படி சோகமா இருக்க, முகம் நல்லாவே இல்லப்பா அப்படின்னு. அப்பாவுக்கு வீட்லயும் நிம்மதி இல்லை, வெளியிலயும் நிம்மதி இல்லை சாமி. அப்படியாப்பா, என்னப்பா பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி மகள் கேட்குறா. அப்பா உடனே சொல்றாரு, வாழ்றதுக்கு பிடிக்கல, பேசாம செத்து போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகள் கேட்குறா, செத்து போறியாப்பா, எப்படிப்பா சாக போற? இந்த இங்கே நம்ம வீட்டில் தான் தூக்கு மாட்டுறதுக்கு இடம் இருக்கே, தூக்கு மாட்டி செத்துடலான் இருக்கேன். தூக்கு மாட்டி சாக போறியாப்பா அப்படின்னு அந்த பாப்பா கையில் இப்படி சிரிச்சுக்கிட்டு, தூக்கு மாட்டி சாக போறியாப்பா, தூக்கு மாட்டி நீ சாகலைன்னா பக்கத்துல பெரியப்பா சித்தப்பாலாம் இருக்காங்க, காப்பாத்திட்டாங்கன்னா அப்படின்னு கேக்குறாங்க. தூக்கு மாட்டி சாகலை அப்படின்னா அதான் அப்பா கிட்ட வண்டி இருக்குல்ல சாமி, வண்டி எடுத்துட்டு வேகமா போய் உளுந்து நான் செத்து போயிடுவேன். அப்பா வண்டி எடுத்து வேகமா போய் உளுந்து உனக்கு கால் கை மட்டும் அடிபட்டு நீ காப்பாத்திட்டாங்கன்னா அப்ப நீ என்னப்பா பண்ணுவ? நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் குடிச்சு விஷத்தை குடிச்சு நான் செத்து போயிடுவேன் பாப்பா. அப்படியாப்பா, ஒருவேளை அப்பையும் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போய் நம்ம சொந்த பந்தெல்லாம் காப்பாத்திடுச்சுன்னா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு மகள் டவுட் கேட்குறாங்க, சந்தேகம் கேட்குறாங்க. அதுக்கு அப்பா சொல்றாரு, வாழவே பிடிக்கல, நான் வாழ்ந்து என்ன போகுது, எப்படியாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சாவது நான் செத்துருவேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அதுக்கு மகள் சொல்றா சிரிச்சுக்கிட்டே, அப்பா இந்த உலகத்துல சாகரத்துக்கே 1000 வழிகள் இருக்கும்போது இந்த உலகத்துல வாழ்றதுக்குன்னு ஒற்றை வழி இருக்காதா என்ன? அந்த ஒற்றை வழி பிடிச்சுக்கோப்பா, நீயும் வாழுவேன் நானும் வாழ்வேன் அப்படின்னு அந்த மகள் சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அவ்வளவுதாங்க இந்த உலகம், அவ்வளவுதான். நமக்குள்ள நிறைய பேருக்கு நிறைய நேரங்கள்ல நம்மள நாம கொன்னுடலாம், நம்மள நாம உயிரை மாச்சுக்கலாம். நம்மளாம் நினைச்சு பாருங்க, நம்ம கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எல்லாம் 120 அசால்ட்டா அடிச்சாங்க, தாண்டாங்க. எத்தனை வயசு பாட்டி அப்படின்னு பள்ளி இல்லாத பாட்டி புன்னகையோடு சொல்லோடு உட்காந்துருப்பாங்க. என்ன ஒரு 95 ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தெருமுனைகள்ல கிராமப்புறங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டிகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம முன் தலைமுறை வந்துச்சு, ஏதோ ஒரு 60 70 வந்தா பெரிய கஷ்டம். இப்ப இருக்க தலைமுறையெல்லாம் 40 தாண்டி தான் நமக்கு சாதனையாளர் நிகழ்வு நடத்தணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போலாம் 20 30 தாண்டி வரோம்னாலே ஒரு பெரிய விஷயம், அதுவும் நோய் இல்லாம இல்ல, நிறைய பிரச்சனைகள், இதை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வாழ போற வாழ்க்கை அதிகபட்சமா 50 வருஷமோ 60 வருஷமோ, அதுல பாதி வருஷம் கிட்டத்தட்ட நம்ம கடந்துட்டோம். இப்ப மீதி இருக்க வருடங்களை நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். யாரு துணை இருந்தா என்ன, துணை இல்லைன்னா என்ன, நம்மளோட பாதையில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒன்னே ஒண்ணுதான், பெண் பிள்ளையாக பிறந்து நம்ம கள்ளிப்பாலுக்கு இரையாகல. அப்ப இந்த பூமியில நம்ம வாழணும்னு இருந்திருக்கு. எத்தனையோ பேர் படிக்காம அவங்களுக்கு கல்வி கிடைக்காம போயிடுச்சு, அப்ப பெண் கல்விங்கிறது நமக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. வரதட்சணை கொடுமையில எத்தனையோ பேர் தன்னை தானே மாய்த்து கொண்டார்கள், நமக்கு இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் சாகல, அதை தாண்டி ஏதோ ஓடிட்டு இருக்கு. சிலருக்கு குழந்தை இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அந்த பிரச்சனையும் இந்த சமூகத்துல ஓடி இருக்கும். கணவனுடைய துணை, அப்பாவோட துணை இருந்துக்கலாம், இல்லாம போகலாம், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் தானே. இப்ப இருக்கிறோம், நம்மள இருக்க வச்சிருக்கு இந்த பூமி அப்படின்னா, நம்மளால இந்த பூமிக்கும் இந்த பூமியால நமக்கும் ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சுங்களா? முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எது ஒண்ணு நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ, உங்களுக்கான துறை, ஒருத்தருக்கு ஒரே துறை தான் இருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கான பாதை அப்படிங்கிறத நீங்க ஒரு நொடி சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அதன் மீது நீங்கள் எவ்வளவு காதல் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. அப்பா மேல காதல் வச்சா ஏமாத்திடலாம், மகள் மேல காதல் வச்சா ஏமாத்திடலாம், அண்ணன் ஏமாத்தலாம், கணவன் ஏமாத்தலாம், யார் வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா நாம எடுத்துக்கிற துறை மீது நாம் வைக்கின்ற காதல், இப்பெல்லாம் காதல் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடைப்பட்டது அப்படின்னு நிறைய பேர் அதை உருவாக்கிட்டாங்க. காதல் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், தலைவனுக்கும் தலைவிக்கும், காதலனுக்கும் காதலிக்கும் இடைப்பட்டது அல்ல. நம்ம எதை நம்மளை தாண்டி ஒரு நொடி ஒரு இடைவெளி விட்டு உயிரா நேசிக்கிறோமோ அதன் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படியே இருக்க பிடிச்சுக்கிறோம்ல, எந்த தருணத்திலையும் நான் விட்டுறக்கூடாது, நீ என் கூடவே இரு, நீ என் கூடவே இரு. அது படிப்பாக இருக்கட்டும், இல்ல நம்ம தேர்ந்தெடுத்த துறையாக இருக்கட்டும், இந்த மொழியாக இருக்கட்டும், அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறோம்ல, அதன் மீது நாம் கொண்டதுதான் காதல். அப்ப காதல்னா என்ன செய்யும்? உனக்காக நான் எதையும் செய்வேன், யார் என்ன வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எதையும் செய்வேன்றதான காதல். அப்ப நீங்கள்லாம் அரசு அதிகாரிகளாக ஊழியர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு அதை இறுக பற்றிக்கோங்க கையில. உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் ரொம்ப காதலிக்கிறேன்,
எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, பரவாயில்ல, அந்த பிரச்சனையெல்லாம் மீறி நான் உன்னை காதலிக்கிறேன், எந்த தடை வந்தாலும் சரி, தடை அதை உடை புது சரித்திரம் படை அப்படின்னு நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். உன்னை நான் நிறைய நேரம் கஷ்டப்படுத்தி இருப்பேன். ஆமா, நீ எதுக்கு இந்த புக்கு வேணாம் ஒண்ணு வேணாம், எவ்வளவு படிச்சாலும் நீ மனப்பாடம் ஆட மாட்டேங்கிற, மண்டையில நிக்க மாட்டேங்கிற, தேவையில்லாதான் மனசுல நிக்குது, தேவையான நீ மனசுல நிக்க மாட்டேங்கிறேன்னு என் மேல இருக்க தப்புல உன் மேல நான் காயப்படுத்தி இருப்பேன். ஆனா படிப்பே அரசு அதிகாரியே நீ என்னை ஒருபோதும் விட்டதில்ல. நான் எத்தனையோ நாள் உன்னை விடணும்னு நான் நினைச்சிருக்கலாம், ஆனா நீ என்னை ஒருபோதும் விட்டதில்ல. காதலிக்கிறேன், மனமாற உளமாற உன்னை காதலிக்கிறேன், நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிச்சுட்டேன், நீ என்ன நேசிக்கிற. இந்த பிரபஞ்சமே நம்மை தடுத்தாலும், எப்படி இந்த பிரபஞ்சமே நம்மை தடுத்தாலும் நிச்சயமாக ஒரு அரசு ஊழியராக, ஒரு அரசு அதிகாரியாக, அதே நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோட அதே மேடையில நான் வந்து நின்று என்னோட அழுகையெல்லாம் கட்டி இழுத்துட்டு வந்து ஆனந்த கண்ணீரோட, பேரானந்த கண்ணீரோட நான் சொல்லுவேன், அன்னைக்கு ஜெயிச்சிடுவேன்னு சொன்னேன், இந்த உலகம் கேட்கல, இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்து சொல்றேன், இந்த உலகம் கேட்டுருச்சு அப்படின்னு உலகத்திற்கு உறக்க சொல்லுவோம். அது வரைக்கும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. வைரமுத்துடைய ஐயாவுடைய வரிகள் ரொம்ப அழகா வரும். அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழலை பார்த்து தானே குலைக்கும். உலகின் வாயை தைத்திடு அல்லது 2 செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு வாயை தைக்க முடியாது. உலகின் வாயை தைத்திடு அல்லது 2 செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவிகள் மூடுதல் சுலபம். அவ்வளவுதான். நம்ம செவிகளை மூடிட்டு நமக்கான பாதையில ஓடிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக எப்ப நம்ம வெற்றி பெறணும் நினைச்சு உழைக்க ஆரம்பிச்சிட்டோமே அப்பவே நம்ம வெற்றியாளர்கள் தான். இதுக்கு மேல இந்த சமூகம் கொடுக்கிற வெற்றி என்கிற பட்டத்தை பெறுவதற்காகத்தான் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் எந்த விமர்சனம் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நம்ம நின்று பதில் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலம் முழுக்க பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில, நம்ம இருக்கவே மாட்டோம். என்ன நீ எல்லாம் பெரிய ஆட போறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லா இருக்கியா, சரிம்மா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துவாங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்துறோம், அந்த பிள்ளை அழவே மாட்டேங்குதே, அவங்களுக்கு இரவெல்லாம் தூக்கம் வராது, அடுத்து நம்மளை எப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் சிந்திப்பாங்க. அதனால நம்ம பாதையில நம்ம தெளிவா முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிற வள்ளுவரின் வாக்கின்படி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த மகளிர் தின விழாக்குல உங்க எல்லோருக்கும் நான் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அதை கடந்து மகளிர் தின விழா அப்படிங்கிறது எல்லோருடைய பார்வையிலும் பெண்களை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற பார்வையில மட்டும் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை அது பெண்கள் மட்டும் கொண்டாடப்பட வேண்டியது அல்ல. என்னுடைய பொண்ணு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேத்துல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பொம்பளை பிள்ளையை எப்படியாவது படிக்க வச்சிடணும் சாமி அப்படின்னு ஓடுற அப்பாக்களுக்கும் இந்த நாள் சமர்ப்பணம். நான் படிக்கலனாலும் பரவாயில்ல, என் அக்காவையும் தங்கச்சியையும் எப்படியாவது நான் படிக்க வச்சிடணும், எப்படியாவது என்னுடைய தங்கச்சி பின்னாடியும் எங்க அக்கா பேர் பின்னாடியும் ஒரு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு ஓடுற அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் இந்த நாள் சமர்ப்பணம். ஏங்க, என் பொண்டாட்டியை நான் எந்த வேலைக்காவது அனுப்புவேன், அது என்னோட இஷ்டம். இந்த சமூகம் கேள்வி கேட்கறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது கேள்வி கணைகளை எல்லாம் வெட்டி ஒதுக்கி விட்டு தன்னுடைய மனைவிக்கு அரணாக இருந்து பாதுகாத்து வரும் ஒவ்வொரு கணவனுக்கும் இந்த நாள் சமர்ப்பணம். தன்னுடைய பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணுன்றதுக்காக இரவு பகல் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கும் அப்பாக்களுக்கும் இந்த நாள் சமர்ப்பணம். அதனால எப்பயுமே பெண்களுக்கு ஆண்கள் எதிரி அல்ல, எதிரியாக இருக்கிற ஆண்களை பற்றி இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டாம். இந்த நாள் ஒரு நன்னாள். அதனால் தொடர்ந்து போராட வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற பெண்களுக்கும் சரி, பெண்களுக்கு அரணாக இருக்கிற ஆண்களுக்கும் சரி என்னுடைய மனமார்ந்த இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அகரம் முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. உண்மையை உணர்ந்திடு, உழைப்பால் உயர்ந்திடு, உனக்கென ஒரு சரித்திரம் படைத்திடு. உன் உற்ற தோழனாய் உழைப்பு இருக்கட்டும், உன்னை நெருங்கவே முடியாத எதிரியாய் சோம்பல் இருக்கட்டும். உன்னை நீயே 1000 முறை கேட்டுவிடு, நீ எதற்காக பிறந்தாய் என்று. ஒரு முறையாவது உனக்கு நீயே சொல்லிவிடு, நான் சாதிக்க மட்டும்தான் பிறந்தேன் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பார்ந்த நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஆனந்த செய்தியின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.